கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 7 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் சவுத் இண்டியன் பேங்க். சவுத் இண்டியன் பேங்க் ஒரு ரைசிங் வேஜில் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5% பக்கத்தில் நல்லா ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸும் கூட. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்ல மொமெண்டமில் இருக்குது. ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணதில் வாய்ஸ் ஆட் பண்ணதில் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் அந்த வீடியோவை மறுபடியும் வாய்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்டாக்ஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். நெக்லைன் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ பிகினர் இந்த மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ரெகுலராக சார்ட்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார் நான் எப்போ ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இப்போ டாடா மோட்டாரில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்லைன் பிரேக் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 800 rupees வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப கம்மி தான். ஒரு வேளை ஆனிச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த சப்போர்ட்லேருந்து மேலே ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், அது கரெக்டான இடத்துல போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின். ஸோ கிர்லோஸ்கர் இன்ஜின் ஒரு ஹாரிசான்டல் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்டாப் லாஸ் போடலைன்னா அதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மகாநகர் ஸ்கூட்டர். இது ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. 5% இன்றைக்கி சூப்பராக ஒரு 5% ஒரே நாள்லேயே கொடுத்துருக்கு. இதெல்லாம் அசால்ட்டாக 5, 6, 7, 8ன்னு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். மகாநகர் ஸ்கூட்டர். அடுத்த ஸ்டாக் சீக்வெண்ட் சயின்டிஃபிக். இது நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கொடுத்த அந்த ட்ரெண்ட் லைன்லேயே, அதாவது ரைசிங் வேஜோட அந்த சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்றைக்கி 3.3% மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் அந்த லைனுக்கு கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஓரியன்ட் எலக்ட்ரானிக் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதில் ஒன்று பிரேக் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பட் நெக்லைன் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை.